மல்லி சீரியலில் வந்து இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி வந்து ரேணுகாவை கொலை பண்ணுறதுக்கு டைரெக்டாக வந்து இறங்கிட்டாங்க. ரேணுகாவை வந்து எப்படியாவது வந்து சாவடிச்சிடணும், பழியை வந்து மல்லி மேலே போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு தலகாணியை எடுத்து வந்து முகத்தை மூடி, அதாவது வந்து மூச்சு விடாத மாதிரி வந்து அழுத்திட்டு இருக்காங்க. எப்படியாவது வந்து இவளை சாக வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் வந்து நிஷா ஒரு பக்கம் வராங்க, டாக்டர் ஒரு பக்கம் வராரு, விஜய் ஒரு பக்கம் வராங்க. இவங்க யாராவது ஒருத்தர் போயிட்டு உள்ளே போயிட்டு பார்ப்பாங்களா, ரேணுகாவை காப்பாற்றுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. இல்லை ராஜேஸ்வரி வந்து ரேணுகாவை போட்டு தள்ளிடுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து சுச்சுவேஷன் வந்து போயிருக்கு. ஒரு வேளை வந்து ராஜேஸ்வரி நினச்சதை வந்து முடிச்சிட்டாங்கன்னா நல்லது தான். இந்த ரேணுகான்ற ஒரு தொல்லை வந்து முடிஞ்சிடும். ஆனால் வந்து என்ன, இந்த பழி மொத்தம் வந்து மல்லி மேலே போயிடும். அது ரொம்பவே நமக்கு கஷ்டமாயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அந்த ஒரு பழியை வந்து மல்லி மேலே போடுறதுக்காக தான் வந்து இவங்க 2 பேருமே வந்து இன்னுமே வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்காங்க. ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் ஏதாவது ஒன்று பண்ணிடணும். ஒன்று நமக்கு பெனிஃபிட் ஆகணும், இல்லைனா வந்து எல்லோரும் வந்து கெட்டு போயிடணும், நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரகு ஒரு பக்கம் வந்து மிரட்டி அந்த டாக்டர்கிட்டெல்லாம் பேசிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நானும் இன்னொருத்தவங்களும் வருவோம், நீ வந்து எங்களை உன் ஃப்ரெண்டாக டாக்டராக வந்து எங்களை அறிமுகப்படுத்த எல்லாருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரகு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு டாக்டர் கெட்டப்பில். அது மட்டும் இல்லாமல் நான் உடனே வந்து ரேணுகாவை பார்க்கணும், என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் 2 பேரும் வந்து ரேணுகாவை பார்க்குறதுக்காக டாக்டரும் ரகுவும் வந்து வந்துட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து விஜய் வந்து அங்கே தான் இருக்கார், வார்டுக்கு வெளியே வந்து நின்றுட்டுருக்காரு. விஜய் வந்து ரகுவை வந்து ஆல்ரெடி பார்த்துருக்காங்க. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பழைய பகை இருக்குது. அதனால தான் வந்து ரகு வந்து விஜய் முன்னாடி வரமாட்டேன்றாரு. இப்போ வந்து மாஸ்க் போட்டிருந்தாலுமே வந்து விஜய்க்கு ஒரு டவுட் வருது, இது யாரோ நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாரா இது ரகு தான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வந்து இந்த டைமும் வந்து ரகு வந்து எப்படியாவது வந்து தப்பிச்சிருவாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. இவங்களுக்குள்ளே என்ன தான் அப்படி வந்து ஒரு பகை இருக்குது, என்ன தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அது இன்னமும் வந்து சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க. இல்லைனா வந்து ஒரு நாளைக்கு வந்து பெருசாக வந்து வெடிய போதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ரகு வந்து இப்போ வந்து எதுக்காக வந்து ரேணுகாவை பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, ரேணுகாவை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்காக வந்து பார்க்கணுன்றாரா, இல்லை வந்து ரேணுகா எந்த நிலமையில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியலை. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொல்கிறத தான் வந்து நீ வந்து பேஷண்ட்டோட வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு வேறு வந்து மிரட்டி வச்சுருக்காரு. இப்போதைக்கு வந்து ரகு சொல்கிறது தான் வந்து டாக்டர் வந்து வெளியே சொல்ல போகிறாரு. அதாவது வந்து நிஷா கிட்ட, விஜய் கிட்ட எல்லாருக்கிட்டேயும் வந்து ரகு சொல்கிற விஷயத்த தான் வந்து சொல்ல போகிறார். ரகு அப்படி என்ன விஷயத்த சொல்லுவார், ரேணுகா வந்து குணமடைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லுவாரா, இல்லை வந்து எல்லாத்தையும் பழசெல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல. எப்படியும் வந்து பழசெல்லாம் மறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து மல்லிக்கு தெரியும் அப்படின்ற விஷயம் வந்து ரகுவுக்கு தெரியாது. அதனால் வந்து அது சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இல்லைன்னா வந்து சுடர் வந்து உண்மையாகவே வந்து தான் யார் அப்படின்னு தான் வந்து சுடர் அப்படின்ற விஷயத்தவே மறந்துடுவாங்களாம். இதுக்கப்புறம் வந்து காப்பாற்றுறதே ரொம்ப கஷ்டமாக போயிடுமே. அப்புறம் விஜய் கிட்டேருந்து இது வந்து ஒரு மல்லிக்கு வந்து பெரிய ஒரு இதாக இருக்கும். ஏன்னா இப்போ மல்லியை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து யார் காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ இவங்க எல்லாம் நிஷா எல்லாம் போடுற பிளான் மாதிரி மல்லியை வந்து முழுசாக வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு இந்த இடத்துக்கு வந்து இப்போ ரகுவையும் ரேணுகாவையும் விஜயும் வந்து சேர்த்து வச்சு எல்லோரும் வந்து பழையபடிக்கு வந்து இப்படியே போகுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. என்னவா இருந்தாலும் ரகு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிவெடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு ரகு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை கேஸை வந்து இல்லாமல் ஆக்கணும். ஏன்னா வந்து ரேணுகா மாட்டினா நம்மளும் மாட்டுவோம் அப்படின்றதுனால கேஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கேஸ் ஆகாமல் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியவே இல்லை. ஏன்னா வந்து ஒரே வந்து குரூஷியலாக இருக்குது, என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இந்த டைம் வந்து ஆபத்து வந்து மல்லிகைன்றதுனால கொஞ்சம் கூட நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. மல்லிகை ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மல்லி வந்து நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதுக்கு ஓடி போய் ஒளியணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக வந்து அவங்களே வந்து சரண்டர் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து எப்படியாவது இவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியை கூப்பிட்டு வந்து தனியாக பேசுகிறாரு. என்ன அப்படின்னா, உனக்கும் எனக்கும் 1008 பிரச்சனை இருக்கலாம், உனக்கும் எனக்குள்ளே இருக்கிறது நம்ம பர்சனல் விஷயம். இந்த ஒரு விஷயத்தில் என்ன பழி வாங்குறதா நினச்சி நீ மல்லியை வந்து பழி வாங்காத. மல்லி எந்த தப்புமே பண்ணலை, நமக்குள்ளே இருக்கிறத நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம், நீ எதுக்கு நிஷாவை தூண்டி விடுற அப்படின்னு விஜய் வந்து கேட்குறாரு. ராஜேஸ்வரி வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணால் எனக்கு என்ன ஆதாயம் இருக்குது அப்படின்னு எல்லாம் வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க.
ராஜே விஜய் வந்து கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும், நான் என்ன வேணாலும் பண்ணுறேன், எனக்கு வந்து மல்லி தான் முக்கியம், மல்லி வந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ராஜேஸ்வரி வந்து நல்ல பெரிய ஒரு குண்டா வந்து தூக்கி போட்டிருக்காங்க. நீ இப்போவே வந்து அந்த வீட்டை என் பேரில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கொடு, அடுத்த நிமிஷமே வந்து மல்லி வந்து வெளியே வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கொஞ்சம் கூட இதை யோசிச்சு பார்க்கல. இந்த ஒரு சூழ்நிலையில் கூட எப்படி உன்னால் வந்து இவ்வளோ செல்ஃபிஷாக யோசிக்க முடியுது, உனக்கு மனசாட்சியே இல்லையா, எனக்கு மல்லியை விட இந்த வீடு பெருசு கிடையாது, ஆனாலும் வந்து நான் இந்த வீட்டை உனக்கு எழுதி கொடுத்துட்டேன்னா மல்லி அந்த தப்பு செஞ்ச மாதிரி ஆகிடும், ஆனால் நான் கொடுக்கவே மாட்டேன், மல்லி வந்து எந்த தப்பு செய்யலை, உண்மை எங்களை காப்பாற்றும், சத்தியம் காப்பாற்றும் எங்களை அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைலாக்கெல்லாம் விட்டுட்ருக்காரு விஜய். அது என்ன உண்மை தான். ஆனால் வந்து ராஜேஸ்வரி வந்து ஒன்று நடந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடாது, இல்லைனா வந்து உங்களுக்கு நடக்க வேண்டியது எல்லாம் கெட்டது தான் நடக்கணும், அப்படி உங்களை நான் காப்பாற்றணும்னா எனக்கு ஏதாவது நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து ஜெயிலுக்கு போகணும், அப்படி இல்லையா மல்லி ஜெயிலுக்கு போடக்கூடாதா, அந்த வீடை என் பேரில் எழுதி வைங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து சூப்பராக வந்து பிளான் போட்டிருக்காங்க. இவங்களெல்லாம் விட்டால் அவ்வளோதான், என்ன ஒரே நாளில் வந்து உலகத்தையே அழிச்சிட்டு போயிடுவாங்க ராஜேஸ்வரி மாதிரி. ஆனாலெல்லாம் இந்த மனசாட்சி, இந்த ஈரம், இந்த கொஞ்சம் ஈவு இறக்கும் அப்படின்ற விஷயம் வந்து ராஜேஸ்வரி மனசில் கொஞ்சம் கூட இல்லை போல். இவங்க பேச்சை கேட்டுட்டு வந்து நிஷா வேறு ரொம்பவே ஆடிட்டுருக்காங்க. நிஷா வந்து என்றைக்கு இதை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. இப்போ ஒரு வேளை ரேணுகாவை வந்து ராஜேஸ்வரி கொலை பண்ணுறதை வந்து நிஷா மட்டும் பார்த்தா எப்படி இருக்கும், எல்லா பிளானுமே வந்து அப்படியே வந்து திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். இவங்க போட்ட பிளான் எல்லாமே ஊற்றிக்கும். நிஷா வந்து அப்போவாவது புரிஞ்சுப்பாங்க ராஜேஸ்வரி யார், ரஞ்சிதா யார், இவங்க 2 பேர் எதுக்காக எப்படி இதுக்காக இவ்வளோ பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து நிஷாவுக்கு புரிய வரும். இன்னமும் இந்த விஷயம் வந்து கதிரேசன் காதுக்கு போல், இன்னும் கதிரேசன் வந்து டைரெக்டாக வரல. அது வேறு வந்தால் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி தெரியல. இவர் வந்து மல்லியை வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.